ஹாய் லகேஷ், நான் தான் உங்கள் ஹாட் ரேசர் 150. எங்கடா வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், அதுவும் நைட் நேரத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம முக்கால்வாசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் விங் ஷீல்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னடா இது நமக்கு வந்த சோதனை. ஒரு விங் ஷீல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏண்டா ராசா எங்கடா ராசா போனோம், இப்போ எங்கடா ராசா வரேன்னு கேட்டிங்கன்னா வந்து மேட்ரு நடந்தது. அந்த மேட்ரை வந்து எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஓப்பனாக சொல்லிடுறேன். சில மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து ரொம்பவே மாறியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேவா, சில மாதங்களுக்கு முன்னாடினா இப்போவுமே அப்படி தான். பட் ஆனால் இந்த செகண்ட்லேருந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரோடே வெறிச்சொலி கிடக்கு, ஆளுமே யாரையும் காணும். ஸோ என்ன நடக்குது என்ன இதுன்னு ஒன்றும் புரியல. அங்கே வந்து நிறையா பேர் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து ரைட் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகேவா, டெலிவரி ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் சொல்கிறேன். அது என்னன்னு வந்து நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சில விஷயத்தினால நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, நீங்கள் வந்து எப்பவும் போல் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது வந்து இந்த ஷேடோஃபேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஷேடோஃபேக்ஸில் வந்து இகாம் டெலிவரி, அங்கே வந்து ஃபுட் டெலிவரி எல்லாமே இருக்குது. ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியோட ஆர்டர் மட்டும்தான் அசைன் ஆகிட்டு இருந்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விக்கியோட ஆர்டருமே வந்து அசைன் ஆக மாட்டேங்குது. என்ன ஏதுன்னு கேட்டால் யாருமே வந்து ஒரு கிளியரான ஒரு டீட்டெயில் சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன ஏதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானும் இப்போ அதை தான் கொஞ்ச நாளாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏன்டா இப்போ நீ வந்து இதை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டனால தான் நான் இப்போ சொல்கிறேன். நானும் அதில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா, அதுவும் சும்மா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக பண்ணுவோமே அப்படின்ட்டு. ஒரு சில நேரத்தில் வந்து இவங்க வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து அது ஆர்டர் வந்து இப்போதைக்கு எங்ககிட்ட வராது, ஆனால் வந்து வரும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வர மண்டே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேடோஃபேக்ஸும் ஸ்விக்கியும் வந்து மீட்டிங் போட்டு பேச போகிறாங்க போல். எப்படியும் வந்து ஆர்டரே வராத பட்சத்தில் வந்து எல்லா ரைடரும் ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. பட் இதில் என்ன ஒரு சிக்கல்னா ஐடி ஓப்பன் பண்ணும்போது நம்ம கொடுத்த அந்த ஒரு 500 ருபீ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எந்த ஜென்மத்துலேயுமே நமக்கு திருப்பி வராது. வருன்ற கனவை யாரும் காணாதீங்க. அவ்வளோதான். ஓகேவா, வீட்டில் இருந்து இந்த இஷ்யூ இருக்காது, நாங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு வேளை அப்படி அவங்க வந்து அந்த இஷ்யூவை கிளியர் பண்ணலை அப்படின்னா வந்து அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நல்லாவே வந்து வெடி ஓட்டாவது. அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1000 to 2500 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து ஆர்டர் வந்து கம்மியாக வந்ததுன்னா அவங்களுக்கே வந்து அது ரொம்ப சிரமத்தில் தான் போய் முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 20-30 ஆர்டர் பார்க்குறவங்களும் இருக்காங்க, 10-15 ஆர்டர் பார்க்குறவங்களும் இருக்காங்க, 5-6 ஆர்டர் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இது எந்த மாதிரி வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறது அப்படின்னா ஃபுல் டைமும் இருக்காங்க, பார்ட் டைமும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா காலேஜ் பசங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ டைமில் மட்டும் வந்து டெலிவரி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஏன்டா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இது ரெண்டத்தையும் விட்டு 3ஆவதாக ஒரு ஆப்பு ஷேடோஃபேக்ஸ் இதில் வந்து ஜாயின் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் ஏமாந்தது. எப்படி சொல்கிறது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண் கவர்ந்த கண்காட்சின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைட்லலாம் போடுவாங்க. ஓகேவா, அதுக்கு நம்ம உள்ளே போவோம், எதுவுமே இருக்காதுன்னு நமக்கு வெளியே தெரியும். ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன்லேயே வந்து 60 வயசு கிளவிய 20 வயசு ஃபுல்லாக மாதிரி மேக்கப் போட்டு வைப்பானுங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான். ஓகேவா, வேறு எதுவுமே கிடையாது. அண்டு
ஜொமேட்டோவும் எல்லாமே நல்லா ஃப்ரீடமாக தான் ஓட்டுறாங்க. ஸ்விக்கிலையும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து ஷேர் ஆட்டோ மதிப்பு பண்ணிக்கிறாங்க நம்ம பசங்கடா. இதுக்கப்புறம் நான் இவங்க பக்கத்தில் வந்து ரைடராக போகிறதா இல்லை. ஆனால் பேசாமல் இதுக்கப்புறம் நம்ம யூடியூப்லேயே வந்து கண்ணும் கருத்துமாக இருக்குமே. ஏன்னா வந்து யூடியூப் தான் நமக்கான ஒரு மெயின் சோர்ஸாகவே இருக்குது. ஸோ யூடியூப்லேயே நம்ம வச்சுக்கணும், ஓகேவா? இதுக்கப்புறம் அதை வச்சு தான் இதை பண்ணணும், இதை வச்சு தான் அதை பண்ணணும்லாம் கிடையாது. அண்ட் வந்து நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து வெள்ளம் வந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். தூத்துக்குடி, அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த தமிழ்நாட்டில் அடியில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்து சென்னையில் வந்த மாதிரியே ஆச்சு. அண்ட் வந்து அதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலான்னு யோசித்தேன். நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அது யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் பண்ணுறதை சிறப்பாக பண்ணிக்கோங்க அப்படின்ட்டேன். அண்ட் என்னடா செஞ்சுட்டு சொல்லி காட்டுறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? சத்தியமாக கிடையாது. நான் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் நீங்களும் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? என்னால் வந்து வேணுன்ற பொருளாவோ இல்லை சாப்பாடாவோ கொடுக்க முடியல. ஸோ வந்து நான் கேஷாக கொடுத்தேன். என்னால் முடிஞ்சது ஒரு 8000ரூபா கொடுத்தேன், ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்சதே 8000ரூபா அப்படின்னா என்னை விட ஒரு நல்ல லெவலில் இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நினச்சாங்கன்னா 8 10 ஆகலாம், 10 20 ஆகலாம், 30 வந்து 40 ஆகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும், ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி நடக்கும். ஹெல்ப்பிங் இஸ் எ செயின், ஓகேவா? நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணீங்கன்னா இன்னொருத்தர் மூலயமா உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றது வந்து இல்லை. நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க, ஓகேவா? எதாக இருந்தாலுமே வந்து லிமிட்டட் பீரியடில் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஓகேவா? எதாக இருந்தாலும் அதுக்கான ஒரு டைம் எடுத்து தான் நீங்கள் அதை கற்றுக்கணும். எவ்வாடியோய் என்ன டிராஃபிக், எவ்வாடி அதில் போனால் சத்தியமாக இந்த ஜென்மத்தில் ஊர் போய் சேர முடியுமான்னு தெரில. நம்ம பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், லைனாக வண்டி 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 எல்லாம் வண்டிங்களாக தான் நிற்கிது. நம்ம போய்க்க இந்த ஜென்மத்தில் வந்து இந்த ரோட்டை போகணும்னு நினச்சா வாய்ப்பே இல்லை போல். அருமையாக இருக்குப்பா பைக்கு. ரொம்ப பார்த்தா எல்லாத்துக்குமே எப்படி தெரியுதுன்னு தெரியும். இதை பரவாயில்ல ப்ரோ. ஏங்க அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்களா? ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து நமக்காக வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறாரு. ஸோ எப்படியும் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க மீன்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஹெச்ஆர் ஃபேமிலியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நின்று கூட பேச முடியல. ஏன்னா வந்து நின்று பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிராஃபிக்கே வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா வந்து அவர் நம்மளை பற்றி இன்னும் 2 பேர்கிட்ட சொல்ல, அந்த 2 பேர் இன்னும் 3 பேர்கிட்ட சொல்ல, கூட்டம் தான் அதிகமாகும். ஸோ அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பிக்கப்பா. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வாசனைனாக்கு ஆனது எல்லாமே வந்து நம்ம மறக்க முடியாது. அவரெல்லாம் வந்து தூக்கி உள்ளே போட்டு கொடுமைப்படுத்திட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நமக்கும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது பேசிக்காக. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை காலி பண்ணிடுவோம். அப்படி அவ்வளோதான். இந்த ஏரியாவை தாண்டி அடிச்சு லெஃப்ட் கட் ஆகி பழைய பஸ் ஸ்டாண்ட் ரூட்டை பிடிச்சி அங்கேருந்து அப்படியே ஊரை காலி பண்ணிட்டு போயிட வேண்டியது. ஏன்னா வந்து வாசனாக்கு நடந்ததெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. ஏன்னா வந்து அது எந்த ஒரு யூடியூபருக்கும் நடக்கவே கூடாது. அந்த இருந்தாலும் வந்து நடக்குது. என்னப்பா பொடியெலாம் கட்டி வச்சுருக்கீங்க? ஆனால் ராப்பா ஒரு அழகு. ஆனால் டிராஃபிக்கில் வந்து சும்மா சொல்லக்கூடாது. டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறது உடனே தண்ணி கட்டெடுத்து ஓட்டலாம். இருந்தாலும் வந்து அது மிகவும் தவறான செயல் என்பதால் அப்படி ஓட்டாதீங்க யாரும். ஒரு சில டைமில் வந்து எல்லாமே ஓகே தான். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? இந்த டிராஃபிக் நீ ரைட் பண்ணணும் கோபால் அப்படின்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா கோபால்? என்னால் ஒத்துக்க முடியாது கோபால். ஏன்னா வந்து எனக்கு டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறதே பிடிக்கும். ஏன்னா நம்ம இப்படி போய் பிரேக் அடிப்போம், பின்னாடி வரவன் நம்மளும் அடிப்பான். எதுக்கு இந்த வம்பு? அதுக்காக இந்த கேப் அடிக்கிறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேப்பிங்கில் வந்து பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லி வளர்த்த மாட்டேன். பல வருஷம் இல்லைனாலும் சில மாதங்கள் அது இருக்குல்ல. ஆனால் எல்லாருமே நம்மளை ரொம்ப விட்டு பார்க்குறாங்கப்பா. ஓகே, இருந்தாலும் வந்து நம்ம சேஃப்டி கிடையாதுன்ற பட்சத்தில் வந்து நம்ம உள்ளே பூந்து போய்க்கலாம், ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம இப்போது போயிட்டுருக்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக டிராஃபிக் நடக்கிற ஏரியா தான். டிராஃபிக் இங்கே வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து இது சிட்டி சென்டரான ஏரியா, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, ஓகேவா? ஸோ இங்கே டிராஃபிக்கள் நடக்க தான் செய்யும், வரதான் செய்யும். ஆனால் தற்கொலை தயோடி எப்படா இறங்குற கொண்டாரோ? சரி, யாரும் எதுவும் நினைக்காதீங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன். சாரி நான் எடுத்து இங்கே தூக்கிடுறேன், ஓகேவா?
சில சமயங்கள் கோபம் வரும், வார்த்தைகளும் வரும். அதெல்லாம் வந்து யாரும் பேச எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரிலாம் வந்து அவன் இடி வாங்கிட்டு சைடில் இருந்து போலீஸ்காரன் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க தெரியுமா, என்னடா ஓட்டுறீங்க வண்டின்ற மாதிரி. ஆனால் இறங்குனது அவனோட தப்பு தான். யாரு என்ன பாய் என்ன பிரச்சனை எங்க போய் போட்டுருக்காங்க டிராஃபிக் போலீஸே வந்தாங்க. நம்ம எல்லோரும் ஒரு படம் பார்த்துருக்கீங்க டியர் காம்ரேடுன்னு சொல்லிட்டு, ஓகேவா. அதில் வந்து விஜய் தேவர்கொண்டா நடிச்சிருப்பார்ல, ஊருக்கு முன்னாடி நடக்கிற தப்பை வந்து தட்டி கேட்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காம்ரேடாக இருக்கும், ஓகேவா. கம்யூனிஸ்ட்டுக்கு மீனிங்கும் வந்து காம்ரேட் தான் நினைக்கிறேன். தெரியல, இது நம்ம இந்த ஏரியாவில் போக முடியாது. நம்ம தேவையில்லாமல் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் பிரிட்ஜ் ஏறுறது பெஸ்ட்டு. பிரிட்ஜ் ஏறினா கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்காதப்பா சாமி. வழியை விடுங்கடானா தக்காளி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போய் பிரிட்ஜ் ஏறுறேன்டா. நீங்கள் பாருங்களேன், எல்லா கூட்டமும் வந்து பிரிட்ஜுக்கு கீழே தான் போகிறாங்க. ஒருத்தனும் பிரிட்ஜுக்கு மேலே போகிறேன், பிரிட்ஜுக்கு மேலே போய் கூட்டத்தை தாண்டி. ஆனால் இதில் போனால் என்ன சொல்லுது, இப்படி போய் அப்படி போய் ஊரை சுற்றி தான் போகணும், ஓகேவா. ஆனால் சரியான கூட்டம், கீழே இறங்கி வாய்ப்பே கிடையாது போல. ஏன் இன்னைக்கு என்ன மீட்டிங் எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, அவங்க டியூட்டி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்ன்றது வந்து ஒரு தனி பவர், ஓகேவா. அந்த கம்யூனிஸ்ட்டில் வந்து நம்ம ஜாயின் ஆகிருந்தாலே வந்து நமக்கான ஒரு மரியாதைன்றது தான். மரியாதைக்காக தான் நிறைய பேர் அந்த ஜாயின் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இருக்கலாம் உங்களுக்கான ஒரு எல்லாம் நீங்கள் செக்கடி ஐயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ப்ராப்பராக ரோடு கூட வைக்காமல் இருந்தாலும் ஒர்க் பண்ணாதீங்க. ஒரு நாள் வந்து கட்டி விட்டு போனோம்னா அதுக்கு பெரிய லாஸ் மரியாதை இல்லையா எல்லாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எவனுமே வந்து சுத்தமாக மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து அந்த அண்ணன் வந்து நமக்காக டிராஃபிக் கிளியர் பண்ணது எல்லாமே வந்து நமக்காக யாரும் அந்த அளவுக்கு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் சப்போர்ட்னாலே போதும். இந்த அளவுக்கான ஒரு மரியாதைலாம் ஒரு இடம் போதும். அந்த ஒரு மரியாதை கொடுக்குறது பற்றினா அதுவே போதும். தாண்டி நீங்கள் கொடுக்குற நிறையா லவ் சப்போர்ட் அதெல்லாம் வந்து அல்டிமேட் வந்து வேறு லெவல் யாருக்குமே கிடைக்காது. இருந்தாலும் வந்து ஏன்டா இதை நீ திருப்பி சொல்கிற அப்படின்னா, அந்த அண்ணன் பண்ணது வந்து இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுப்பா. அது வந்து தம்ப்நெயில்ல நான் போடுறேன், ஓகேவா. அதை எடிட் பண்ணி ஷார்ட்லேயும் போடுறேன், ஓகேவா. அந்த அண்ணன் வந்து நமக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓ நம்மளும் வந்து இந்த அளவுக்குலாம் ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா. அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ஈஸியே கிடையாது, ஓகேவா. அவருக்கு வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல நம்ம நின்றுருந்தோம்னா மிகப்பெரிய டிராஃபிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போலீஸ்காரங்க வந்து நீங்களே வீடியோவில் பார்த்துருக்கீங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்ட்டு. ஸோ இந்த டிராஃபிக்கையும் தாண்டி அந்த அண்ணனை நம்ம ஏதாவது கொடுத்து ஹாப்பி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து நம்மளால் அது முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த அண்ணன் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எனக்கு காட்டின பாசத்துக்காக உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கண்டிப்பாக கொடுப்பேன், ஓகேவா. எதுவுமே கொடுக்காம மட்டும் இருக்க மாட்டோம். ஏன்னா வந்து அதனால நம்ம கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம பைக்கை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை வந்து நம்ம ஹெல்மெட்டை வச்சு கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா பேசிக்காக நம்ம எல்லா வீடியோலையும் ஒரே ஹெல்மெட் தான் போடுவோம். அது நம்ம வீக்காக பண்ணி ஹெல்மெட் தான். அண்ட் வந்து நம்ம 2 மாட்டு கொம்பு மாதிரி வச்சுருக்கோம், அதை வச்சு கூட அண்ணன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இன்னும் இந்த ரோட்லேயும் கம்யூனிஸ்ட் சிபிஐ நீங்கள் வரீங்க என்னங்க. ஓ அப்போ இந்த ரோட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்களா? அப்போ எந்த ரோட்டில் தாங்க நாங்கள் போகிறது? ஐயோ நீங்கள் ஏதாவது டேப் டைவர்ஷன் போர்டு கூட வச்சுருக்கலாம். இருந்தாலும் யாரையும் போய் சொல்லி எதுவும் நடக்கும் போதில்லை. இந்த முறை காவலர்கள் தெரிவித்துக் கொண்டு யூடியூப் வந்து ஆப்பிள் எல்லாம் தெரிவிக்கிறீங்க கடிச்சு திண்டு வாங்கிடா. இந்த ஆப்பிள் சுற்றி பார்த்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அது என்ன பார்த்தா உங்களுக்கே தெரியும். பேரு ஆப்பிள் சொந்த ஊரு
ஊரில் பொழைச்சிக்கிட்டாங்க எந்த ஊருக்கு போனாலும் பொழைச்சிக்கலான்ற மாதிரி தான். சரியா? திருப்பூர் வந்து நமக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஊர். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டோடு இருக்காங்க. அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சுயநலவாதி ஏன்னா எல்லாருமே வந்து இந்தியக்காரங்க. ஓகேவா? இந்த வடக்கம் போகிறான், இந்த வடக்கம் ரோடை கிராஸ் பண்ணுறான். ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே வடக்கணுங்கன்றனால எவனுமே வந்து தமிழ் ஆளுங்களுக்கு ஹியூமனிட்டி பண்ண மாட்டேன்றானுங்க. ஆனால் தமிழ் அப்படி இல்லைடா. எத்தனை பேர் வந்து அது வாழ வைப்போம். எதுக்கு இப்போ இவ்வளோ இதாக வரும்? சரிங்க, பரவாயில்ல. ஓகேவா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற பேரை வாங்குற நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் துரத்தி அடிக்கப்படுறோம். இதுக்கு யார் வந்து ஒரு முடிவு கட்ட போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து எங்கள் அண்ணன் வருவான்டா. எங்கள் அண்ணன் வந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கட்டுவான்டான்ற மாதிரி தான். ஓகேவா? யாரும் அவங்க நொன்னன்னு கேட்குறீங்களா? எங்கள் சீமான் அண்ணன் தான். ஏன்னா வந்து தமிழுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக எங்கள் அண்ணன் தான். இவர் தான் எங்கள் ஸ்கூல் வாட்ச்மேனுங்க. ஐயோ, இதுதான் நான் படித்த ஸ்கூல். இன்னும் கூட இந்த இடத்த கொளுத்தாமல் வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே நடந்த நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயமும் இருக்குது. எதுவுமே நமக்கு வேணாம், கிளம்புவோம். இந்த ஸ்கூல் பற்றி பேசினாலே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் நமக்குள்ளே வரும். ஏன்னா இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஸ்கூல்னால என் வாழ்க்கை போனால் தான் எவனோ என்னென்னமோ பண்ணுவானுங்க. நின்று வேடிக்கை பார்த்த எண்ணெயை போட்டு கொத்துன்னு குத்துவாங்க டிடி ரூம்ல கூட்டு போய். ஆனால் வந்து இந்த ஸ்கூலுக்காக நான் பண்ணி வச்சதுன்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸில் வந்து பெரிய கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எனக்கு அவனுங்க கொடுத்தது வெறும் ஒரு பிளாஸ்டிக் கப்பு. ஓகேவா? ஷார்ட் புட்டுன்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் தான். ஓகேவா? அதில் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் ஃபோர்த் ப்ரைஸ் வாங்கி கொடுத்தேன். அவங்க அது யாருன்னா எக்ஸிஎம் வந்து எடப்பாடி பழனிசாமி கையால் நான் வாங்கி கொடுத்தேன். ஓகேவா? திருப்பி இந்த தற்கொலைங்க எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாங்க? அவ்வளோ பெரிய இதை வாங்கி வச்சுக்கிட்டு இவனுங்க எனக்கு கொடுத்தது இமாத்து இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்தானுங்க கப்புன்னு சொல்லிட்டு. அதை கப்புன்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். தூக்கி கீழே போட்டால் அதுவே வந்து போயிடும். யாரையும் கவர் பண்ண வேணாம். இந்த ஏரியாவில் இருக்கவங்க யாரையும் கவர் பண்ண வேணாம். ஏன்னா வந்து முஸ்லீம் ஏரியா. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க. ஸோ யாரையும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். ரெக்கார்ட் வேணும். ஏன்னா லேடிஸை வந்து பிளாகில் கொண்டு வரதே ரொம்ப தப்பு. ஏன்னா ஃபோட்டோ பிளாக் பண்ணுவோம், ரோட்டில் அவங்க வராங்க, நம்மளும் அவங்கள எடுக்கிறோம். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அதுவும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அவங்கள உள்ளே கொண்டு வரோம். ஸோ வேணாம். அந்த இடத்துல கேமராவை கையை வச்சு மறைச்சிட்டோம். ஸோ எதாக இருந்தாலும் நல்லதுக்கு. சீக்கிரமாக போக வேண்டிய ஏரியாவிலேயே இவ்வளோ சுற்றி சந்து புந்தில் போகிற இடம் நீங்கள் கேட்குறது புரியுது. வீடியோ பாருங்கள், அதையே கம்மி வச்சு போயிடலாம். இல்லை இது என்னன்னு தெரியல நமக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பேச வேணும். அந்த வேலை அப்படியே போயிட்டுருக்கோம். போக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஊரில் நிறையா மாறி இருக்குன்றதை விட மறந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யாருக்குமே வந்து நம்ம ஊரில் வண்டி ஓட்ட தெரியலான்றதை நினச்சா தான் வந்து எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் வண்டி ஓட்ட தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தன் மட்டும்தான் நல்லா ஓட்டுறேன். ஏன்னா வந்து என் கூட ஓட்டுறவங்க யாருமே வந்து நல்லா ஓட்ட மாட்டேன்றாங்க, என்னை இடிக்க வராங்க. அப்படின்றது நினைக்கும்போது எனக்கு கவலையாக இருக்குது. அந்த பக்கம் ரோடு ஒர்க்கு போயிட்டு இருக்குன்றதுனால போக முடியாது. ஓகேவா? அதனால தான் அங்கே அத்தனை கூட்டம் நிற்கிது. ஸோ நம்ம இதில் உள்ளே பூந்து போனோம்னா டக்குன்னு போயிடலாம். நம்ம அழகான பொண்ணுங்களை பிளாக்ல பண்ணுறதுனாலும் பெரிய சந்தேகத்தில் தான் முடியும். என்ன பண்ணுறது? இதில் போகலாமா வேணாமா? இதெல்லாம் போய் ஆகும். இந்த இதில் இடிக்காமல் இருந்தால் சந்தோஷம். கோபாலே அவ்வளோதான். மெயின் ரோட் தாங்க, ரொம்ப கவலை இல்லை. வரட்டாமா மேடுர் அப்படின்னு கிளம்பிக்கலாம். ஓகேவா? இங்கே என்னடா பஞ்சாயத்து, இங்கே எதுக்குலாம் ஆம்புலன்ஸு? ஐயோ ஓகே, இந்த பாட்டு வாங்க. ஸ்கெட்சான்ற மாதிரி தான் இருக்குது. டிராஃபிக்கில் வந்து யாருமே ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்கிறாங்க. முக்கால்வாசி பஸ்ஸு பழைய பஸ் ஸ்டாண்ட் போக வேண்டிய பஸ்ஸெல்லாமே வந்து
பேப்பரில் எதையாவது இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா? நான் பாட்டுக்கு என்னாமோ மயிலே பிடிச்சுன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வண்டி உள்ள விட்டா என்னதான் பண்ணுறது? சிக்னல் போட்டிருக்காங்க, என்னடா தாண்டி போகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த சிக்னலை வந்து எங்கள் ஊரில் யாருமே மதிக்க மாட்டோம். கப்பல் சாப்பிட வாடினா ரொம்ப ஈஸி சும்மா வராது. சரி, கொஞ்ச நேரம் ரேஷ் ட்ரைவ் பண்ணுவோமா? கேபிஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டு ரிசர்ச்சர்ஸ். அண்ணே, எனக்கு ஒன்றுக்கு வர மாட்டேங்குது. என்ன ரிசர்ச் பண்ணி சொல்கிறீங்களா? வேணாம். அதுக்கு நீங்கள் யாருண்ணே? நீங்கள் யாருன்னு கொஞ்சம் பார்த்துட்டேன். கேபிஆர்சிஐஎஸ். நீங்கள் 2 பேரும் ஒரே ஆளுங்களா? ஏன்னா டே, ஒரு ஏரியாவுக்கு ஒரு பஸ்ஸு பத்தாதா? ஏன்னா 2 பஸ்ஸை விட்டு டிராஃபிக் இல்லை இவன் யாரும் தற்போது டிராஃபிக் யூஸ் பயந்துட்டேன். கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நாங்கள் சிறப்பாக போவோம். உனக்கு எவ்வளோ மெக்கானிக்கே உன்னை அடிச்சு மண்டே ஒட்டச்சு. முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் நான் பண்ணலாம். ஓகேவா? அந்த அண்ணனை ஐயோ திருப்பி அந்த அண்ணனே வராரு. ஐயோ அந்த அண்ணனை பார்த்து போகவும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. அந்த அண்ணனை கண்டிப்பாக அடுத்த வாட்டி பார்க்கும்போது என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அண்ணனுக்கு வாங்குற கிஃப்ட்டையும் அதுக்கு மீறி தான் நான் ஏன்னா நம்ம கிஃப்டாக இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து வந்து வீட்டுக்கு கிஃப்டாக வந்துட்டோம். ஓகேவா? இவ்வளோ சீட்டாக போய்கிட்டு இருக்கான். இந்த சீனில் நம்ம அந்த ஹீரோ அதை பாவி பயிர். அவன் பிள்ளைங்களோவா நம்ம பிள்ளைங்களோவான்னு பார்த்துருக்கோம். வண்டி எடுத்தோடனே அப்படின்னா தற்கொலை தாயோடி. இண்டிகேட்டரை போட்டு அது வந்து இதை பண்ணிட்டு செக் பண்ணுறதுக்கிட்ட வாங்கம்மா. என்னம்மா நீங்கள்? சரி, ஓகே, ஒரு சின்ன வீதி ட்ரை பண்ணுவோம். டயரை கீழே பார்த்து பண்ணுங்க. வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம அவமானப்படுறது என்ன முதல் தடவையா 2வது தடவையா? இது பலாயிரம் தடவை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கணக்காகவே எடுத்துக்கூடாது. ஸோ ரூட்டாண்டா வந்துட்டோமா? நம்ம டார்னிங் இல்லைன்னா வேறு போகணும். நியூட்ரை போட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு சாவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போவோம். ஸோ கைஸ், உங்கள் யாருக்காவது ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாட் ரிசர்ட்டை கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லாமல் நீங்கள் இல்லை. இருங்க. மஞ்சு, ஓய் மஞ்சுளா, நம்ம பூனைக்குட்டிப்பா. மஞ்சு வா. என்ன எப்போ பார்த்தாலும் என் பூனைக்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தால் உன்னை அடிச்சு போடுவேன். போயிரு. உட்கார் மஞ்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். உட்காரி.
இருன்று விட்டா நீ தாவி தாவி குதிச்சு ஒலிம்பிக்ஸில் அவார்டு வாங்கிடுவ போல. இருடி பட்டுமையில் வாடி வா. நீ இப்போ எப்படி வரும் எனக்கு தெரியும். இப்போ கதவு திறந்தா வருவீல்ல. பால் வேணும்னு வந்து பாரு, மூஞ்சிலே பொக்கு பொக்குன்னு குத்துறேன். ஸோ கைஸ், எப்படி விலாக் ஆரம்பித்தோன்னு தெரில, எப்படி விலாக் இப்போ முடிக்க போகிறோன்னு தெரில. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியுது. நம்ம செல்லக்குட்டி வேறு இவ்வளோ அழகாக இருக்கானே. எத்தனையோ மெட்டுகளில் இளைய ரோஜா. நம்ம சொந்த வண்டியோட ஹெட்லைட்டோட அழகை பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி சுகம்தான் இல்லையா? அதுவும் அது பார்த்திங்களா, அந்த கர்வ் ஷேப்பில் அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த ஏரோ மார்க் சூப்பராக வருது பார்த்திங்களா. நீ என் செல்ல குட்டி, என் புஜ்ஜு குட்டிடா. ஓகே கைஸ், vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.